நான் சென்னையில பெரிய டாக்டரா இருக்கேன். என்கிட்ட நெறைய பேர் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், எங்க வீட்ல இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே உங்க வீடியோ டெய்லியுமே நீங்க போடுற வீடியோ மறக்காம வந்து பார்த்துருவாங்க. நீங்க போடுற அந்த முட்டை மிட்டாய் பார்க்கறதுக்கே அவ்வளோ டெம்ப்டிங்கா இருக்கும். அந்த பீஸ் போட்டு எடுப்பீங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, அந்த ப்ரௌனி பார்க்கறதுக்கு அந்த கிரிங்கிள் டாப்லாம் உடையாம, அந்த ஒரு 5 கிலோ 10 கிலோ எப்படிம்மா செய்றீங்க? அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி எப்படி பண்றீங்க? ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு சொல்லிட்டு நெறைய விஷயம் என்ன என்கரேஜ் பண்ணி அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க மட்டும் கிடையாதுங்க. ஒரு 20லேருந்து ஒரு 30 மெசேஜ் வரைக்குமே அவ்வளோ பாசிட்டிவாக எனக்கு மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. அதை பார்க்கவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ பேரை நான் சம்பாரித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நல்ல பேர் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், கெட்ட பேர் ஒரே நிமிஷத்தில் வந்து எடுத்துடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நல்ல பேர் எடுக்கிறதுக்கு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு போல். உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. வெறும் 12th மட்டும் தாங்க வந்து முடிச்சிருக்கேன். 3 மாதத்தில் பெங்களூர்லேயே வந்து கம்ப்யூட்டர் வந்து முடிச்சு சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டேன். டேலி தான் வந்து பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் அது பண்ணலை. வீட்டில் சின்ன வயசுலேருந்து பார்த்ததே வந்து பண்ணியாச்சு.